கவனிங்க, கை வைங்க. மத்துடைய எழுத்துக்கு பெண். மத்துடைய எழுத்துனா என்ன சொல்லியிருந்தேன்? அலிஃபே மத்தா, யாயே மத்தா, வாவே மத்தா, கடா ஜபர், கடா ஜேர், உல்டா பெஷ். இந்த 6 எழுத்துக்கும் பிறகு ஹம்சா அதே வார்த்தையில் வந்துச்சுன்னா நீட்டி ஓதணும். 5 அலிஃப் அளவு என்ன செய்யணும்? நீட்டி ஓதணும். கை வைங்க. துவா இருக்கும். துவா வச்சு ஓதணும். தா வச்சு ஓதுனா தாவுடைய சவுண்ட் வந்து துவா. துவா இருக்கும். மா ஒன். இங்கே அலிஃப் வந்து என்னது? மத்துடைய எழுத்துல 1. அப்போ பக்கத்திலே ஹம்சா வந்திருக்கு. மத்துடைய எழுத்துக்கு பின். பின் இது வந்து முன். மீமுக்கு முன்னாடி வந்து அது முன். இவங்க என்ன சொல்கிறாங்க? பின். மத்துடைய எழுத்துக்கு பின் ஹம்சா அதே வார்த்தையில் வந்தால் என்ன சட்டம்? மத்தே முத்தசில். மத்தே முத்தசில். எத்தனை அலிஃப் அளவு நீட்டி ஓதணும்? 5 அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும். மா உன். ஆபா அனா. இப்போ ஹம்சா இது கவனிக்கிறீங்களாம்மா? ஹம்சா ஹம்சா மேலே கடா ஜபருக்கு வந்திருக்கனால எத்தனை அலிஃப் அளவு நீட்டி ஓதணும்? எத்தனை அலிஃப்? ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். வெறும் கடா ஜபர் வந்திருக்கனால. இங்கே பா. பா வந்து என்னது? ஹரக்கத் தான். ஆ பா. ஆ பா. ஆ அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின் ஹம்சா அதே வார்த்தையில் வந்திருக்கு. அப்போ இது மத்தே முத்தசில் சட்டம். 5 அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். ஆபா. ஓகேங்களா? ஆபா அனா. அனா இது ஹரக்கத். ஒரு நீட்டவே கூடாது. சற்று மீட்டாமல் விரைவாக ஓதணும். அனா. நா என்ன சட்டம்? அலிஃப்க்கு முன்னால் என்ன வந்திருக்கு? அலிஃபே மத்தா. ஜபர் வந்திருக்கா என்ன செய்யணும்? ஒரு அலிஃபில் மட்டும் நீட்டி ஓதணும். இது கடா ஜபரை ஒரு அலிஃபில் நீட்டணும். அலிஃபே மத்தா ஒரு அலிஃபில் நீட்டணும். ரெண்டுமே ஒரே சட்டம் தான். சரிங்களா? இது மத்தே முத்தசில். ஆபா அனா. ஹதாயிக். ஹா சவுண்ட் நல்லா வரணும். ஹா. ஹதாயிக். والصائمين. இது வந்து ஷம்சியாவுடைய சட்டம். அலிஃப் லாமுக்கு அப்புறம் ஷத்து வந்துச்சுன்னா நம்ம அலிஃப் லாமை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வாவோடு ஸ்வாதை சேர்த்துடணும். சரிங்களா? அலிஃப் லாமுக்கு அப்புறம் ஷம்சியாவோட எழுத்துக்கள் மனனம் செஞ்சால் அவங்களுக்கு புரியும் உங்களுக்கு. والصائمين. இது வந்து இது ஷம்சியா. இது வந்து அதே வார்த்தையில் தான் வந்திருக்கு. இதுவும் இது என்ன சட்டம்? மத்தே முத்தசீல். மீம் சுக்குன் பெற்றியாவுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? ஜேர் வந்திருக்கு. என்ன சட்டம்? யாயே மத்தா. சுக்குன் பெற்றியாவுக்கு முன்னாடி ஜேர் வந்தால் என்ன சட்டம்? என்ன செய்யணும்? ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும். والصائمين. إلى السماء. إلى السماء. والصائمات. أبنائهن. ஷது வந்திருக்குன்னா நல்லா அழுத்தணும். குன்னா செய்யணும். அபுனாஇஹின்ன. அபு. அபு என்ன சட்டம்? கல்கலா. என்ன செய்யணும்? அசைச்சு ஓதணும். அபுனாஇஹின்ன. மை யஷாஉ. மூணே செய்யறதுக்கு அப்புறம் யா வந்துச்சுன்னா பில் குன்னா என்ன செய்யணும்? சேர்த்து குன்னா செய்யணும். மை யஷாஉ.
يشاء شركائي 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 இன்ஷால்லா இது நாளைக்கு பார்த்துட்டு வாங்க.